கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார். பர்டிகுலரா எதுவுமே அங்க எழுதப்படலை. பொதுவா ஒரு வசனம், ஒரு ஆவிக்குரிய தத்துவத்தை உள்ளடக்கின வார்த்தை தான் அது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பார்கள், நடந்தார்கள் சோர்வடைய மாட்டார்கள். வாலிபர்கள் இடரில் விழுவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த காத்திருத்தல் எப்படி இருக்கும்? அந்த காத்திருக்கிற தன்மை எப்படி இருக்கும்? முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. காத்திருக்கிறதுனா, கர்த்தருக்கு காத்திருக்கிற வாழ்க்கைங்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, நம்ம தேவனுடைய சமூகத்திலே தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய பிள்ளையாக்கப்பட்டு அவருடைய வாக்குத்தத்தத்துக்கும் அவருடைய நடத்துதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் உரித்தாகி சொந்தமான பிற்பாடு நம்ம வாழ்க்கை எப்படி மாறணும்னு கேட்டீங்கன்னா ஒரு சைல்டுஹுட் லைஃபா மாறணும்.